வணக்கம் மீன ராசி 2025 அடுத்த 5 மாதம் ஈவன் அடுத்த குரு பெயர்ச்சி இருக்கலையும் எங்களுக்கு படிப்பு எப்படி இருக்குது அப்படி படிப்புன்னும் போது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் பிரிச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க 9th 10th நல்லா இருக்குது. இது எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவே சொல்கிறாரு அவர் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு டைம் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, எப்போ நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளோட நேரத்தை செலவு செய்யாமல் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுற பசங்களுக்கு சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட் டைம். நல்ல ஒரு உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு திடீர்னு ஒரு டீச்சர் மாறுறது, இந்த புது டீச்சர் நல்லா இப்போ சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். இல்லை எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் அமையும், அதில் நல்ல டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு கவனம் கூடுதலாகும். 10th 11th இப்போ நான் பயாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை அக்கௌண்டிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற பசங்களுக்கு கண்டிப்பாக நினச்ச குரூப் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு நாமே தான் எதிரியாக அடுத்த ஒரு வருஷம் செயல்பட போகிறோம். அதனால் நம்மளோட லேசினஸ் குறைச்சிக்கணும், நம்மளோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸு சகவாசத்தை குறைச்சிக்கணும், கெட்ட ஹேபிட்ஸு இப்போ மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறது, இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும் கண்டிப்பாக. அப்போது அப்படி பண்ணிங்கன்னா 11th 12th உங்களுக்கு கேட்ட குரூப் கண்டிப்பாக அமையும். அதே தான் 12th படிக்கிற பசங்க, நான் வந்து மேலே படிக்க போகிறேன், நான் வந்து மெடிசன் படிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பசங்க மீனராசியில் இருக்கலாம். நீங்கள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 + 1 2 கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் முயற்சி ஒரு வாட்டி போடுங்க, உங்களுக்கு உங்கள் குரு பகவான் ராசி அதிபதி இன்னொரு அவர் போடுவார், நமக்கு ரிசல்ட்டு நல்லபடியாக வரும். ஆனால் நம்மளோட முயற்சியை போடணும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட்லி, நினச்ச குரூப் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. இப்போ நான் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறேன், காலேஜ் ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னா நமக்கு கடைசி லாஸ்ட் 1 year 2 year 3 years மீன ராசிக்கு நிறைய அரியர்ஸு, இல்லை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸு, கெட்ட சகவாசம், இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால படிப்பு கொஞ்சம் கவனம் குறைஞ்சிருக்கும். திஸ் இஸ் யுவர் டைம். இப்போ கொஞ்சம் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கிடைக்கிற கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கிற ஜாபோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நல்ல மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பப்பாக இந்த பேச்சுலர்ஸ் அமையும். ஸோ ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி. அடுத்த 6 மாதம் கொஞ்சம் உழைப்பை நல்லா போடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் பண்ணுறேங்க, படிச்சுட்ருக்கேன், கொஞ்சம் அப்படி மெதுவாக போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் 5-6 months கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்காது. பட் வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குது, நல்ல டீப்பாக ரிசர்ச் பண்ணுறதுக்கான நல்ல டைம் இருக்குது. கொஞ்சம் அழகாக உங்களோட கைடு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ரிசர்ச்சை பண்ணுங்கள், தெம்பாக பண்ணுங்கள். ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் நல்லா இருக்குது. ஸோ போஸ்ட் டாக் பண்ண போகிறேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களுக்குமே டக்குன்னு ஒரு போஸ்ட் டாக் கிடைக்கிறதுக்கு அடுத்த 6-7 மாதத்தில் நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருங்க, கலக்குங்க.